துரைமொழி மருத்துவன் ஒருவன் துயர் தரும் செய்கை புரிவான். அவன் வரும் விதியறியா மூடன் வஞ்சகனாகி எம்மான் குரல்வளை கொண்ட நோயின் குறைதீர்க்கும் திறனறிந்தும் குணப்படுத்தும் மனமின்றி திரித்து கூறி ஏய்த்தும் திருமகன் பணத்தை பெற்றும் கண்டும் காணாதிருந்து காசை கனிவின்றி கறந்து விதியின் மீது பழியை வெறுமனே போட்டதை அறிவேன். அவன் சதியர் பக்கம் சாய்ந்து மதியை இழந்தபடி மறுமையுண்ணும் இரையாய் மாலா துயரில் துடிப்பான். எம் மன்னனை வீழ்த்தும் வலையில் மருத்துவன் வீழ்ந்ததன் பின்னால் மாபெரும் வலைப்பின்னல் திண்ணமென ஈசனும் என்னிடம் சொன்னான். வணக்கம், நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சாந்தன் சாம்ராஜ். மீண்டும் ஓர் நற்தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அறம்பாடி சித்திர பாடல்களுக்கான விளக்கங்களை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு பாடல், அதுக்கான விளக்கம், அதை பற்றி பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது துரைமொழி மருத்துவன் ஒருவன் பாடலில் வாச்சிருப்பேன். அதை மீனிங் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், விளக்கம் விரிவாக்கம் சொல்கிறேன், அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். துரைமொழி மருத்துவன் ஒருவன்னா நீங்கள் ஆப்கானிஸ்தான், இந்தோனேசியா, அமெரிக்கா, ஜப்பான், சைனாலாம் போத்தவில்லை. ஒன்றும் இல்லை, இங்கே தான் ஆங்கில மருத்துவத்தை தான் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் துறைன்னு எங்கேயாவது போயிடாதீங்க, ஆங்கிலேயன்னு சொல்லிட்டு அயல்நாட்டுக்கு போயிடாதீங்க. ஆங்கில மருத்துவம், ஹோமியோபதி, சித்தா, நெமோனியா, என்னமோ இல்லை உலகத்தில், ஆயுர்வேதான்னு, அதெல்லாம் காட்டிலும் ஆயுர்வேதத்தில் ஆங்கில மருத்துவத்தில் புகழ்பெற்ற ஒருவன் கல்கிக்கு ஏற்பட்ட தொண்டை பிரச்சனை காரணமாக போதுமான பணத்தெல்லாம் சுரண்டிக்கிட்டு, கல்கிட்ட ஃபேமிலிக்கிட்டலாம் ஓகே உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் க்யூர் பண்ணிடுறேன், பார்த்துக்கலாம், பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக பணத்தை பிடுங்கிட்டு காட் இஸ் கிரேட், இந்த என்னால் குணப்படுத்த முடியல, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு மேலே இறைவன் செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுமா. இது வேணுன்னே பண்ணுவான். அந்த ஆங்கில மருத்துவனின் மதியை இழந்து சதியருடன் சேர்ந்து செய்த சூழ்ச்சி வேலை இது. அவன் ஒழுங்காக வேலை செஞ்சால் கரெக்டாக பண்ணலாம், அவனால் பண்ண முடியும். ஆனாலும் கல்கிக்கு ட்ரீட்மெண்ட்டு கரெக்டாக கொடுக்காம பணத்தெல்லாம் பிடுங்கிட்டு எல்லாமே காட் இஸ் கிரேட், என் கையில் ஒன்றும் இல்லை, இதை குணப்படுத்த முடியாது, சரிப்படுத்த முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறாரு அந்த ஆங்கில மருத்துவர். இங்கிலீஷ் டாக்டர், அந்த இங்கிலீஷ் டாக்டர் தமிழகத்தில் தான் இருக்கிறாரு, வேற எங்கேயும் இல்லை. அவர் யாருன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். அப்படி எஸ்கேப் ஆகிறாரு. அந்த மதியிலேருந்து சதியர் கூட சேர்ந்து வேலை செய்கிறவனுக்கு இறையோனுக்கு இறையாக போகிறான். இறையோனுக்கு இறை ஆக போகிறான்னு சொல்கிறத விட இறையோனுக்கு இறை ஆகிவிட்டான்னே சொல்லலாம். முடிஞ்சிட்டான், அவ்வளோதான், மேட்ரு ஓவர், க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் இந்த உலகத்தில் நடந்து முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் அந்த மருத்துவன் பின்னால் பெரும் மாய சதி பலை ஒன்று இருந்தது, அதை என்னால் உணர முடியும், அது ஈசனுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி அறம்பாடி சித்திரம் முடிக்கிறார். ஏன்னா யாரையாவது தூண்டி விட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணணுன்னா அதுக்கு களியின் வேலை, களி பிரச்சனை வேலை முக்கியமாக இருக்கும். அந்த டிம் பண்ண வேலை தான் இத்தனைக்கும் காரணம். இந்த துரைமொழி மருத்துவன்கிறவன் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா அவனும் தப்பிச்சிருப்பான், அவன் குடும்பமும் தப்பிச்சிருப்பான். தேவையில்லாமல் மருத்துவன் கல்கிக்கு தொந்தரவு கொடுத்து கல்கி சேஃப்டியாக இருக்கார், ஆனால் மருத்துவனும் மருத்துவமனையும் குடும்பம் குழந்தை வாரிசுகளையும் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அது எங்கே அப்படிங்கிறதெல்லாம் அப்புறமா நேரில் வரும்போது சொல்கிறேன். அந்த கல்கிக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனை மருத்துவ, அதான் சொல்கிறேன், பிணிப்பீடை, உடல் உபாதை, மருத்துவ செலவு, ட்ரீட்மெண்ட்டில் கல்கி இருக்கார். அவரை காப்பாற்ற முடியலனா கூட நீ ஒதுங்கிக்கோ, ஆனால் கைவர்கள் கூட சேர்ந்து சதி வேலையில் செய்கிறப்பாரு, சக்தி கிடைக்கிறதுக்குள்ளே என்னெல்லாம் அவரை ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணுறீங்களோ எல்லாம் பண்ணுறீங்க பாரு, அதெல்லாம் இனிமேல் நிலைக்காது, செல்லாது அப்படிங்கிறதுக்கு இறைவனுக்கு மருத்துவன் இறையானான். முடிஞ்சா சிவபெருமான் கையாலேயே செத்து போயிட்டான் அப்படிங்கிறத நான் சொல்லி இந்த பாடலுக்கான விளக்கத்தை முடிச்சுக்கிறேன். இனியும் அழிவில்லா ஆட்சியாளனுக்கோ கல்கிக்கோ தென்னகத்துக்கோ தீங்கு விளைவிக்க எண்ணாதீர்கள், அது கொடும் நரகத்தைக்கு உங்களை கொண்டு செல்லும் என்பதை சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சாந்தன் சாம்ராஜ். நன்றி, வணக்கம்.